ஹாய் நண்பா, டாப் எம்என்சி கம்பெனியான காக்னிசன்ட்ல இருந்து புதிய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான், அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான். முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன். எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேலை வாய்ப்பு தகவலை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனல், நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கு தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ. பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. பிடெக் படித்தவங்க, அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் பிசிஏல டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு, ரீசன்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதே மாதிரி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இதற்கு எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் குறிப்பாக சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஃபீல்டில் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஆக்டிவ் ஜாப் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஆக்டிவ் ஜாப்பில் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் பூட் கேம்ப் இருக்குதுங்க. அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்கு தேவையான அப்ஸ்கில்ஸை நீங்கள் வந்து இனிஷியலாக படித்து, எந்த ஒரு ஃபீஸுமே ஸ்டார்டிங்கில் நீங்கள் பே பண்ண வேணாம். நீங்கள் படித்து வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபீஸை, அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸை உங்களுடைய சேலரியிலேருந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் தரேன். அந்த லிங்கை டச் பண்ணி டேரெக்டாக எந்த ஒரு பேஜுக்கு வந்துருங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லைவ் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த லைவ் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் தென் வந்து கோடிங் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கிராக் பண்ணுறீங்க, சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்களுடைய பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கோர்ஸ்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆயிருவீங்க. அண்ட் தென் நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போக போகிறீங்க. ஸோ நீங்கள் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸை நீங்கள் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் மூலமாக பே பண்ண போகிறீங்க. இனிஷியலாக ₹1 கூட செலவு கிடையாது. ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆக்டிவ் ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான கம்பெனிஸ் கூட ஹையரிங் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1500க்கும் அதிகமான நண்பர்கள் இவங்க மூலமாக வேலைக்கும் போயாச்சு. சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு வருஷத்துக்கு ₹8,30,000 சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் பூட் கேம்ப்க்கு ஜஸ்ட் 50 பேர் மட்டும்தான் அலோடு. சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இப்போவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணுங்கள். எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். ஆக்டிவ் ஜாப் காக்னிசன்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ காக்னிசன்ட் பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய ட்ரீமாக இருக்குது. தற்பொழுது ஐடி சர்வீஸ் டெஸ்க் அப்படிங்கிற கேட்டகரியில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு விட்டுருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து நம்ம தமிழகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய காக்னிசன்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி கேண்டிடேட்டை பொறுத்தளவு ஃப்ளெக்சிபிள் டு ரீலொகேட் எனி ஆஃப் தீஸ் லொக்கேஷன். அதாவது இந்த சென்னையில் தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் அதிகபட்சம். பட் இருந்தாலும் உங்களுக்கு லொக்கேஷன் வந்து ரீலொகேட் கூட ஆகலாம். அதுக்கும் நீங்கள் வில்லிங்காக இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இந்த ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2021, 22, 23 பாஸ் அவுட் ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 3 வருட டிகிரி, 3 இயர்ஸ் கிராஜுவேஷன். ஓகேங்களா? பேச்சுலர் டிகிரியில் 3 வருட பட்டய படிப்பு முடிச்சிருக்கக்கூடிய, அதாவது டிகிரி படிச்சிருக்கக்கூடிய கேண்டிடேட் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய 12th 10th டிப்ளமோ படிச்சுட்டு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோவில், அண்ட் தென் அதே மாதிரி டிகிரியில் ஸோ உங்களுடைய மார்க் வந்து குறைந்தது 50% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். அதுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள் டு அப்ளை. மினிமம் 50% கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ஒர்க்கில் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் போட்டாலும் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அதே மாதிரி ஷிஃப்ட் டைமிங் எப்படினாலும் இருக்கலாம். 3 ஷிஃப்ட் இருக்கும். நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பேன் கார்டு, இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு பேன் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் சூப்பர் செட் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் பேன் கார்டில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நேம் ஆர்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை பேன் கார்டை வச்சு மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ தப்பாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ பேன் கார்டில் உங்கள் நேம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் ஃபர்ஸ்ட் நேம் எப்படி இருக்குது, லாஸ்ட் நேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய நேமை நீங்கள் அப்படியே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பேன் கார்டு இல்லை அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. அண்ட் தென் இந்த ஜாபுக்கான கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பொறுத்தளவு இது வந்து நான் ஐடி கேட்டகரியில் வரதுனால ஜஸ்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அங்கே நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், டெவலப்பர்ஸாக இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமர்ஸ் கூட நீங்கள் டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ரோல் எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு அசோசியேட் கேட்டகரியில் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெர்பல் அண்ட் ரிட்டன் வந்து நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒர்க் இன் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள்
ஆஃபீஸில் போய் தான் நீங்கள் ஷிஃப்ட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அலவன்ஸ் ஆல்சோ கிடைக்கும். பேஸ்ட் ஆன் த ப்ராஜெக்ட்டை பொறுத்து உங்களுக்கு அலவன்ஸ் ஆல்சோ கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஜாபில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ இருக்குது. பிக்கப் அண்ட் ட்ராப் எல்லாமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் ஆல்சோ கொடுக்குறாங்க. அண்ட் தென் இந்த ஜாபுக்கான சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிஷியலாக கிராஜுவேட் ட்ரெயினி அப்படிங்கிற ரோலுக்கு தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போ உங்களுடைய சேலரி வந்து வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபா சிடிசி போட்டிருக்காங்க. மந்த்லி நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். போக போக உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க அண்ட் தென் உங்களுக்கு வந்து நல்ல இன்க்ரிமெண்ட் ப்ராஜெக்ட் பேஸ்ட் பண்ணி நிறைய இன்க்ரிமெண்ட் ஆல்சோ கிடைக்கும். நல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படின்னா சேலரி வைஸ் எல்லாமே ரொம்ப ஹையாக கொடுப்பாங்க. ஸோ ஒரு வேறு லெவலான ஜாப் தாங்க. இப்போ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய tnjobzone.com வெப்சைட் பேஜ் போகும். பேஜ் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். பேஜ் எண்டில் உங்களுக்கான அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜ்க்குள்ள நீங்கள் வந்துடலாம். சூப்பர் செட் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் தான் இந்த காக்னிசனில் வந்திருக்கக்கூடிய வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. எப்போவுமே காக்னிசன்லேருந்து ஒரு வேலைவாய்ப்பு வருது அப்படின்னா அது சூப்பர் செட் மூலமாக தான் அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணுவாங்க. அதனால் உங்களுடைய இன்ஃபர்மேஷனை எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ரோல் பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஆன்லைன் அப்ளிகேஷன் என்றைக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 23 ஜனவரி. ஓகேங்களா, டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. அதனால் ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்த எல்லா டீட்டெயில்ஸுமே ஒன்ஸ் வந்து இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தேவைப்பட்டால் கூட ஃபுல்லாகவே இதை ரீட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன்னு ஒரு டேப் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த சூப்பர் செட்டில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இமெயில் ஐடி மூலமாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். நீங்கள் நியூ யூஸராக இருந்தாலும் உங்களுடைய இமெயில் ஐடி டைப் பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் ஜாபுக்கு போகிறீங்கன்னா உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெயினி அப்படிங்கிற கேட்டகரியில் தான் எடுப்பாங்க. ஆனால் நிரந்தர வேலை வாய்ப்பு தான். ட்ரெயினியை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து நீங்கள் அடுத்த கேட்டகரிக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களுடைய சேலரி அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து மாதம் எப்படி பார்த்தாலும் ஒரு 35,000 40,000 வரைக்கும் நீங்கள் அதிகபட்சம் ஏர்ன் பண்ணலாம். நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல கம்பெனி, நிறைய பேருடைய ட்ரீமு. அதனால் எலிஜிபிளாக இருக்கிற எல்லாரும் கண்டிப்பாக அப்ளிகேஷனை போட்டு வைங்க. உங்கள் அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு இமெயில் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபர்தர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்னை போய் கூட நீங்கள் அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் என்கிட்ட பர்சனலாக ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.